போச்சு. உன் வரல கூட கடிக்கிற. ஐயோ, என்ன மன்னிச்சு விட்டு. ஒண்ணு செய்ய, கை விரல் நகெல்லாம் தீந்து போச்சு இல்லையா? கால் விரல தான் நகை இருக்குதே, அதை கடிச்சு கடிச்சு துப்பேன். இத பாருமா, அர்த்தராத்திரில ஆலையில கிருஷ்ணன் போஸ் தேவையா? ஏங்க, நானும் மதுரையில ரயில் ஏறினது பாத்துக்கிட்டு வர்றேன். இவ்வளவு பெரிய பொண்ணு இப்படி குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வச்சு நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? சமாளிச்சுதானுங்களா ஆகணும். பைத்தியங்கிறதுக்காக கூட பிறந்த தங்கச்சி விட்டுற முடியுங்களா? பைத்தியமா? பைத்தியமா என்னங்க, பைத்தியமே. ஏங்க, பருவ வயசுல பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காட்டி புத்தி கலங்கி போய் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை ஹிஸ்டீரியான்னு சொல்வாங்க. அப்படி ஏதாச்சும்? இல்லைங்க, என் தங்கச்சி வள்ளிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. புருஷன் பட்டாளத்துல இருக்கிறான். பின்னையே இப்படி? பிரசவத்துக்காக கூட்டிகிட்டு வந்தேன். அழகான குழந்தை பிறந்து 6 மாசத்துல செத்து போச்சுங்க. ஐயோ, குழந்தைக்கு என்னங்க உடம்பு? உடம்புக்கு ஒண்ணு இல்லைங்க. ஒரு நாள் என் தங்கச்சி மொட்டை மாடியில குழந்தைய கைப்பிடி சோறு மேல உட்கார வச்சு தெருவுல போறவங்க வரவங்களை வேடிக்கை காமிச்சுக்கிட்டு இருந்து. அப்ப திடீர்னு இது காலில் ஒரு தேள் கொட்டிடுச்சுங்க. அந்த அதிர்ச்சியில கையில இருந்த குழந்தைய நழுவ விட்டுடுச்சுங்க. 30 அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்த ஒரு பச்சை குழந்தை உயிரோடு இருக்குங்களா? அன்னைக்கு பிடிச்சதுங்க இதுக்கு பைத்தியம். கேட்கவே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்னங்க செய்யுது, எல்லாம் என் தலைவிதி. அன்னிலேருந்து என் தங்கச்சி அக்கம் பக்கத்துல ஏதாவது குழந்தைய கண்டா போதும் உடனே தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு கொஞ்சுவா. கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அப்புறம் தான் பிள்ளை இல்லைன்னு தோணுமோ என்னமோ தொப்புன்னு அந்த குழந்தைய கீழே போட்டுருவாங்க. இது என்னடா வம்பு, என்னைக்காவது ஒரு நாள் கொலைப்பழி வந்துருமோன்னு பயந்துகிட்டு வைத்தியத்துக்காக அவளை நான் மெட்ராஸ் கூட்டிட்டு போறேங்க. ஐயோ பாவம். அது போட்டங்க, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நானும் ஒரு பைத்தியம் தான். ஐயோ, உலகத்துல பாதி பேர் பைத்தியம் தாங்க. உங்க தங்கச்சிக்கு குழந்தை பைத்தியம், உங்களுக்கு உங்க தங்கச்சி மேல அன்பு பைத்தியம். நான் ஒரு டீச்சர் அம்மா, எனக்கு புஸ்தக பைத்தியம். இதே மாதிரி சினிமா பைத்தியம், டிராமா பைத்தியம், சீட்டு பைத்தியம், பாட்டு பைத்தியம், காசு பைத்தியம், ரேஸ் பைத்தியம், எத்தனையோ இருக்குங்களே. தெளிகிற நேரம் வந்தா தானா தெளிஞ்சு. ஸ்டேஷன் வந்துருச்சு. சாப்பிடறதுக்கு ஏதாவது பலகாரம் வாங்கிட்டு வந்துடுறேன். தங்கச்சி கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கிறீங்களா? பெஞ்சு மேல நிறுத்திடுவேன். நான் யாரு தெரியுமில்ல? டீச்சர் அம்மா. நீங்க போங்க. தயிர் சாதம் பார்சல், ஒரு டீ. மடி வள்ளி, காபி குடிக்கிறியா? ஐயா, காப்பி தண்ணினா நான் குடிக்க மாட்டேன். கஞ்சி தண்ணினா குடிப்பேன். கஞ்சி தண்ணியா? அதுக்கு நான் எங்க போறது? இப்போ நான் குடிக்கிறேன். பாத்துட்டே இருக்கியா? வள்ளி, நான் பாத்ரூம்ல போய் புடவையை கழுவிட்டு வருவேன். நீ இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். எழுந்திருச்சே. நான் யார் தெரியுமா? டீச்சர் அம்மா. பெரம்பாலே அடிப்பேன். என்ன? சரி டீச்சர். போயிட்டு வர்றதுக்குள்ள ஆளே மாறி இருக்க. கையில குழந்தை வேற. யார் குழந்தை? யார் குழந்தையா? என் குழந்தை. உன் குழந்தையா? என்னங்க இது? ஏது குழந்தை? எனக்கே ஒண்ணும் புரியல. புடவையில காப்பி கொட்டிடுச்சேன்னு பாத்ரூம்ல போயிட்டு வர்றதுக்குள்ள புடவையெல்லாம் மாத்திக்கிட்டு ஒரு பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு நிக்குது. இது இப்படிதாங்க, நினைச்சப்போ ஒரு கோலத்துல இருக்கும்,
இத பாருங்க, நீங்க பாத்ரூம் போயிருக்கும் போது இது ரயிலை விட்டு கீழே இறங்கி யார் குழந்தையோ தூக்கிக்கிட்டு வந்திருக்கு. தெரியலையே. இத பாருமா, குழந்தைய கொடுத்துருமா. என் குழந்தை நான் தர மாட்டேன். அதை கொடுத்துருமா. சரி விடுங்க, குழந்தைய சும்மாதான் வச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த ஸ்டேஷன்ல யாரு குழந்தைன்னு விசாரிச்சு வாங்கி கொடுத்துடலாம். என்னங்க புது குழம்பு? ஆமா, இந்த பக்கம் போய் பாருங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனா இறங்கி விசாரிச்சு பாருங்க, யார் குழந்தைன்னே தெரியும். இது என்னடான்னா எந்த கவலையும் இல்லாம குழந்தைய அணைச்சுக்கிட்டு நல்லா தூங்குது. ஏன் கவலைப்படுறீங்க? மெட்ராஸ் போய் சேர்ந்த உடனே உங்க தங்கச்சியை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு குழந்தைய வாங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சுதான் போகுது. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குங்க. லட்சுமி, நீ இங்கேயா இருக்க? உன்னை எங்க எல்லாம் தேடுறதுமா? குழந்தைங்க என்னமா பேசாம இருக்க? குழந்தை என்ன பண்ண? குழந்தைய நானு சொல்லுமா, எங்க ஒளிச்சு வச்சிருக்க? என்கிட்ட சொல்லு. இனிமே உன்னை குழந்தை யாரும் பிரிச்சு வைக்காம நான் பாத்துக்கிறேன். சொல்லுமா, எங்க குழந்தை? கொன்னுட்டேன். ஆமா. என்னம்மா உளற? நிஜமாதான். மாடியில இருந்து தொப்புன்னு கீழே போட்டுட்டேன். லட்சுமி, என்னம்மா எல்லாரும் சொல்ற மாதிரி உனக்கு மூளை கெட்டு போச்சா? ஐயே, உனக்கு தான் மூளை கெட்டு போச்சு. சரி சரி, வாமா, வீட்டுல போய் பேசிக்கலாம். வாமா. முடியாது. சொல்றத கேளுமா, வா. முடியாது. வாடா. ஏங்க ஏங்க, டீச்சரம்மா, என் தங்கச்சியை பாத்தீங்களா? இல்லையா? பள்ளி 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 பள்ளி. தூத்துக்குடி எக்ஸிபிஷன்ல உங்க கச்சேரி ஒரு தூக்கிடுச்சு தெரியுமா? ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு. அப்ப கூட உங்க கச்சேரியை முடிக்க விடாம ரசிகர்கள் ஒரே ஆரவாரம் பண்ணி விட்டாளுங்க. சிதம்பரம், ரசிகர்களுக்காக தானடா நாம இருக்கிறோம். ஆமா, அவங்க உற்சாகம் தான்டா நாம முன்னேறதுக்கு காரணம். அது ஒரு காரணம் தான். ஆனா உங்க பேரை மோகன முரளி அப்படின்னு மாத்தி வச்சீங்களா? அதுதான் உங்க அதிர்ஷ்டத்துக்கே ஒரு அஸ்திவாரம். காத்தாடி மாதிரி வேலை போட்டீங்களே மடைய. அந்த பேர் எனக்கு யார் தெரியுமாடா வச்சது? யாருன்னா? என் குருநாதர் இந்திரஜித். நல்ல நேரத்துல வச்சிருக்காங்க. என்னடா? சிக்கன் பிரியாணி தொண்டைக்குள்ள சிக்கு சிக்குன்னு சிக்குது, அதனாலதான் அதுக்கு சிக்கன் பிரியாணி பேர் வச்சிருக்காங்க. அப்பாடா, போதுண்ணா, இவ்வளவு எல்லாரும் சாப்பிட முடியும். பொம்பளை கையில குழந்தை, கண்ணுல பீதி, பதுங்கி ஒதுங்கி போய் நிக்கிறீங்க. என்ன முடிக்கிற? வித்தவுட்டா? பார்த்தாலே தெரியுது. இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேறயா? சரி சரி, குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற, இப்படி வெளியில வந்து ஓரமா குந்து. வா வா. அட வாமா, நான் கைய கழுவனா? வர வர ரொம்ப நிமிஷம் போச்சப்பா. யாருக்கிட்டடா பேசிட்டு இருந்த? யாரோ ஒரு பொம்னாட்டின கையில கை குழந்தையோட வித்த வீட்டுல ஏறிட்டா போல் இருக்கு. பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்படி ஓரமா போய் குந்துமான்னு ஒரு மிரட்டினேன். ஐயோப்பா, குழந்தையோட இருக்காங்க, உள்ள வந்து படுத்துக்க சொல்லு. நீ மேல படுத்துக்கோ. சரிதானே? குழந்தை குழந்தையம்மா, அம்மோ கை குழந்தைக்காரம்மா. பாட காதை விழுந்துதா? குழந்தைய வச்சுக்கிட்டு அங்க திண்டாடுற, இப்படி உள்ள வந்து தூங்க. வரமாட்டியா? இதோ பாரு, உன் கையில டிக்கெட் கிடையாது. உன்னை பிச்சைக்காரி நினைச்சு போலீஸ்காரன் புடிச்சிட்டு போடுவான். வாமா. பாட என்னங்கடா இது, உபகாரம் எல்லாம் கூட ஒத்துக்க மாட்டாங்க போல் இருக்க. வா உள்ள வா. படுத்துக்க, தைரியமா படுத்துக்க. எல்லாம் என்னால வந்தவன கொற்ற மலையில குழந்தைய பார்க்க வந்தாலேன்னு தூக்கி கையில கொடுத்தேன். இப்படி பழைய என் மேல போட்டுட்டியம்மா. என் அதிர்ஷ்டத்தை சொல்லணும்.
புள்ளதான் தப்பு தண்டா பண்ணிட்டு வீட்டை விட்டு போயிட்டானே. மருமகளை பார்த்தாவது மனசை தேத்துக்கலாம்னு நினைச்சேன். இவ்வளவு இப்படி புத்தி கெட்டு போயிட்டான். குருத்து வாழை மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கேன். அந்த பேத்தி முகத்தை பார்த்து பூரிச்சு போதே. போச்சு, அதுவும் போயிடுச்சு. ஒண்ணும் போயிடல. ஏன் எல்லாரும் இப்படி மாத்தி மாத்தி பழக்கணும் பாருங்க. நீங்க எல்லாம் கேட்டா லட்சுமி சொல்லாது, நான் கேட்டா தான் சொல்லும். லட்சுமி மடே, அவங்க கிட்ட நான் சொல்ல வேணாம், என்கிட்ட சொல்லு. குழந்தைய யாரு குடிசையா வச்சிருக்கியா? யோ, போனா போது குழந்தை கொடுத்துறியா? எல்லாரும் அழுறாங்க பாத்தியா? சின்ன பண்ண, உங்க மகளையும் குழந்தையும் பிரிச்சுட்டேங்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடிட்டீங்களே. இது பாருங்க, லட்சுமியும் குழந்தையும் இனிமே உங்க பார்வையில் இருக்கட்டும். குழந்தைய மட்டும் இப்ப எங்க கண்ணுல காட்டுங்க. அட ஏங்க நீங்க எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு என் மகதான் பொத்திக்கிட்டு வளர்றா. யோ, இதுதானே வேணாங்கிறத. மாடியில இருந்து நான் குழந்தைய தூக்கி எறியறப்போ நீ தானே வந்து லவசத்தை பிடிச்சுக்கிட்ட. யோ, போலீஸ்காரரே, வந்து வரியா? அப்பதான் அவர் பயப்படுவாரு. சம்பந்தி, இவருக்கு 4 கொடுத்தா தான் சரியா வரும். உங்க மகனுக்கு தான் புத்தி கெட்டு போயிருக்குன்னா நீங்களுமா? தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் எல்லாரும் சும்மா இருக்க. லட்சுமி, உனக்கு ரொம்ப களைப்பா இருக்குல்லம்மா, நீ போய் ஓய்வு எடுத்துக்க. லட்சுமி, வாமா. செத்த படுத்து தோணினா எல்லாம் சரியா போயிடும். லட்சுமி, வாமா. ஐயா, என்னடாச்சு? ஆளு காலு சுத்து வட்டார முறை தேடி அலைஞ்சு பார்த்தாச்சுங்க. குழந்தைய கண்டே பிடிக்க முடியலைங்க. ஏய் முத்து, ஒருவேளை குழந்தை சும்மா இருக்கப்பா, அதெல்லாம் ஒண்ணா இருக்காது. எனக்கு ரொம்ப குழந்தை எங்கேயோ பத்திரமா இருக்குன்னு தான் தோணுது. ஐயோ, வண்டி எக்போர் வந்துருச்சா? அண்ணே, அண்ணா, எழுந்துருங்கண்ணே, வண்டி எக்போர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் தண்டவாளம் கிடையாது, நம்ம இறங்கி வீட்டுக்கு போலாம். எக்மோர் வந்துருச்சா? மடையா, முன்னாடி எழுப்பிருக்க கூடாது. நானே இப்பதானே முடிச்சேன். அப்படிங்களா? அவ அப்ப ஒண்ணு செய்றீங்களா? செய்யலாவ. என்ன உன் செக்ரட்டரி வச்சுக்கிறீங்களா? வச்சுக்கலாவ, தப்பு இல்லையா? கொண்டு முடியும் ராஸ்கல். போட்டேன், விடுவாப்பா. ஓ ப்ளீஸ் வெயிட், எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு போறேன். ஓகே ஓகே. அத்தா மாதிரி இருக்கே. ஆமா, அத்தானேதான். அத்தா! ஏய் வள்ளி, திடீர்னு எங்க போன? உங்க அண்ணன் உன்னை எங்க எல்லாம் தேடினாரு. நான் வள்ளி இல்லைங்க. அத்தா! வள்ளி! அட, ஏய் வள்ளி! என்ன ஏமாத்த பாக்குற? ஐயோ, நான் வள்ளி இல்லைங்க. உன்னை நான் விட மாட்டேன். டாக்ஸி! டாக்ஸி! நான் சொல்றத கேளுங்களே. வாண்ணா. அப்போ ரயில்ல எங்க கூட வந்த வள்ளி வேற, நீ வேற எங்கறியா? ஆமாங்க, என் பேர் லட்சுமி. அப்புறம் ஏன் நீ பாதியில ரயில விட்டு இறங்குன? பின்ன என்னங்க, நீங்க என்ன வள்ளி நினைச்சுக்கிட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்க சொன்னீங்க. பத்தாக்குறைக்கு என் குழந்தைய வேற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க சொன்னீங்க. அதுக்கு பயந்துகிட்டு தான் நான் ரயில விட்டு இறங்கி வேற பெட்டியில இறக்கிட்டேன். அது இருக்கட்டும், நீ மெட்ராஸ்க்கு எதுக்காக வந்த? சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? என் புருஷனே இங்கதானே இருக்காரு. என்ன, உன் புருஷன் இங்க இருக்காரா? ஆமாங்க, அது கூட எனக்கு இங்க வந்து தான் தெரியும். ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன். கிட்ட போறதுக்குள்ளதான் நீங்க வந்து பிடிச்சுக்கிட்டீங்களே. உன் புருஷன் விலாசத்தை சொல்லு, நானே கொண்டு போய் விடுறேன். தெரியாதுங்களே. எந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறாரோ அதையாவது சொல்லு. அதுவும் தெரியாதே. என்னம்மா இது, வேற எப்படித்தான் அவரை கண்டுபிடிக்கிறது?